எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பலஸ்ருதி ஸ்தோத்திரத்தில் பலஸ்ருதி ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகம். இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது, அவ்வளோதான். 31, 32 வரும். அதோட இது முடிஞ்சிடும். அப்புறம் காயன் வாசா வந்ததுன்னா ஓவர், அது முடிஞ்சிடும். 30வது ஸ்லோகம் என்னென்னா, அனன்யாம் சிந்தையந்தோ மாம் ஏஜன பரிபாசதே. அனன்யாம் சிந்தையந்தோ மாம் ஏஜன பரிபாசதே. தேஷாம்னா என்ன சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம். இது ஸ்லோகம். அனன்யாம் சிந்தையந்தோ மாம் ஏஜன பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம். இது நம்ம இப்படிதான் சொல்லணும். இதில் வந்து அனன்யாம்னா அனன்யான்னா அந்யான் வருது இல்லையா? அந்யான்னா தன்னை அந்நியம்னு அர்த்தம். அனன்யான்னா அந்நியம் இல்லாத, அந்நியமற்றன்னா என்னை சேர்ந்தவன், என்னை சேர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தம். அனன்யான் சிந்தையந்தோ, அந்நியமற்றன்னா வேற நினைவுகள் இல்லாதன்னு அர்த்தம். சிந்தையந்தோன்னு அடுத்தது சிந்தையந்தோன்னு வந்ததுன்னா மற்ற சிந்தனைகள் எதுவுமே இல்லாத, வெறும் பகவான் சிந்தனையே, அவரோட சிந்தனையே இருக்கணும் எல்லாம். அந்த மாதிரி அனன்யான் சிந்தையந்தோ மாம், அனன்யான் சிந்தையந்தோ மாம்ன்றது என்னுடைய. அதான் அவங்களுக்கு தேவசம் கொண்டு போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மாம்னு வந்ததுன்னா மமன்ற வரும், என்னுடைய மம பாரியால் வரும். அது மாதிரி வரும்போது மமங்கிறத வந்து வாத்தியார் சொல்ல மாட்டார். நல்ல சாஸ்திரிகள் வந்து மமன்ற வார்த்தையை சொல்ல மாட்டார். மமன் சொல்லுங்கோன்னுவார், மமன் சொல்லுங்க அப்படின்னுவார். நம்மளை பார்த்து சொல்லுவார், மமன் சொல்லுங்க அப்படின்னுவார். மமன் அவர் வாயால் சொல்ல மாட்டார். அவர் வாயால் சொன்னார்னா அவரோட பாரியால் ஆகிடும். அவரோட பாரியாளுக்கு இது பண்ணவும் இல்லை, பண்ணுறது நமக்கு பண்ணுறதுனால நம்ம பாரியால் அவளுக்கு பாரியாளவும் ஆக மாட்டான். அதனால தான் அவள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லும்போது மமன் வரும் பல இடத்துல இல்லை, மமன் சொல்லுங்கோ அப்படின்வான். அனன்யான் சிந்தையந்தோ மாம்னா என்னுடையதுன்னு அர்த்தம். என்னுடைய மாம் அனன்யான் சிந்தையந்தோ மாம் ஏஜனா அன்பு, ஜனான்னா ஜீவன்களே, அன்பு என் மீது அனுபவித்துள்ள ஜீவன்களே அப்படின்னு அர்த்தம். என்னுடைய நினைவாகவே இருந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாத என் மீது அனுபவித்துள்ள ஜீவன்களே அப்படின்றதா அர்த்தம். பரியுன்னா என்னையே, பரியுன்னா என்ன மட்டுமே, வேற எந்த சிந்தனையும் இல்லாத. பாசதேன்னா நினைக்க வச்சிருக்கிறது, நினைக்க வச்சு உருகிறது அப்படியே. வாசுதேன்னா சுதேன்னா நம்ம அதே நினைவா இருக்கிறது, அடிமைப்படுறது. வாசுதேன்னா அதே நினைவுல வச்சுட்டு உருகிறது. இதில் என்ன சொல்றாருன்னா, அனன்யான் சிந்தையந்தோமாம் ஏஜன பரிபாசதே. என்னை விட்டு நீங்காத, என்னை விட்டு அகலாத, வேற எந்த சிந்தனையும் இல்லாத என்னுடைய சொந்தங்கள்ன்ற அர்த்தம். அது என்னை அந்நியம் இல்லாத, என் சிந்தனை மட்டும், வேற எந்த சிந்தனையும் இல்லாத என் சிந்தனை மட்டுமே இருக்கின்ற என் அன்பு ஜீவன்களே, என்னையே நினைத்து உருகின்ற என் ஜீவன்களே, உருகின்ற மக்களே அப்படின்னு அர்த்தம். இது பரிபாசது. தேஷாம்னா என்னை சேர்ந்தவர்கள், அதுவும் மறுபடியும் அதான். தேஷாம் நித்திய அனுதினமும், தேஷாம் நித்யாபியுக்ஷாதாம், பாருங்க, யுக்ஷாதானாம்னு வருது பாருங்க. தேஷாம் நித்யாபியுக்ஷாதானாம் அப்படின்றது வந்து தேஷாம் நித்யா தினம், அபியுக்தானாம், தேஷாம் நித்யாபியுக்தானாம் அப்படின்னு நம்ம சேர்த்து படிச்சுவோம். அபியுக்தானாம்னா என் நினைவிலேயே மூழ்கி அவர் நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. அதான் அபியுக்தானாம் யோகக்ஷேமம், அவர்கள் இருக்கும் உலகையே காப்பேன். அந்த மாதிரி என்னை நம்பி இருக்காத அடியார்கள், அவர்களுக்காகவே இந்த உலகத்தை காப்பேன்னு அர்த்தம். அவர்களுக்கு உலகத்தை காப்பேன். யோகக்ஷேமம், வகாம் அகம்,
வகாம் அகம்னா என் மனதில் அவர்களை காப்பேன். வகாம்னா என்னுடைய, அகம்னா மனசுல அவர்களை காப்பேன். அவர்கள் மனதே என் வீடு அப்படின்றதாக அர்த்தம். இதில் அந்நிய சிந்தனையற்ற எப்போதும் என் மீது அன்பு சிந்தனை கொண்டுள்ள ஜீவன்கள், என் நினைவிலேயே உருகி கொண்டுள்ள ஜீவன்கள், என் நினைவிலேயே உருகி மூழ்கி போனவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் மனதில் நானும் என் மனதில் அவர்களும் இருப்போம். அவர்கள் இருக்கும் இடமே இவ்வுலகை காப்பேன். அவர்கள் இருக்கும் இவ்வுலகை காப்பேன் அப்படிங்கிறதாவ இதுக்கு கன்க்ளூஷன் இந்த பாட்டுக்கு. இது 30வது ஸ்லோகம். நாளைக்கு 31வது ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் எப்படி சொல்லணும்னா, அனன்யான் சிந்த எந்தோமாம் ஏஜர பரிபாசதே தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம் யகம். நாளைக்கு பரித்ராணாய சாதுனாம் அது பார்க்கலாம். தேங்க்யூ.